கோலம் போடுறது தான் சொல்ல போறேன். இப்போ வாசல்ல காலைக்கு வாசல் தெளிச்சு கோலம் போடுவோம். எந்த கோலம் நம்ம போட்டாலுமே கூட எந்திரமாக தான் அது இருட்ட சக்திகள் உள்ள வராமல் தடுக்கிறது தான் அந்த கோலம். இந்த கோலத்தை நம்ம போடுறது எதை வேணாலும் போட்டுக்குவோம், எப்படி இப்படியே போட்டு வரைஞ்சி இது பண்ணுறோம், இருக்கட்டும். அதனால ஒன்றும் இல்லை, அது கோலம் போடுறது கண்டிப்பாக அவசியம். முக்கோண வடிவத்தில் கோலம் போடுறது தான் ரொம்ப விசேஷமானது. அது மகாலட்சுமிக்குரியது. அப்படிப்பட்ட கோலத்தை நீங்கள் முக்கோண வடிவத்தில் நிறைய இப்போல்லாம் யூடியூப்லாம் போடுறாங்க. அந்த கோலத்தை நீங்கள் பார்த்து முக்கோண வடிவத்திலே போட்டுக்கோங்க. சடாச்சரம்னு ஒரு கோலம் இருக்கும் தெரியுமா? முக்கோண வடிவத்திலே இருக்கும். அதில் தான் லட்சுமி உள்ள ஆட்சி புரிகிறா. தாமரை கோலம் போடுங்க. தாமரை கோலமும் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. இந்த முக்கோணத்துக்கு எத்தனை விதமாக நிறைய கோலங்கள் இருக்குது. அது முக்கோண வடிவாயே இருக்குது. அதை நீங்கள் வாசலில் போடுங்க. வாசல்லையும் போடலாம், பூஜை ரூம்லேயும் போடலாம். வாங்க, அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், செய்யுங்க. நன்றி.